ஒரு நெல்லிக்காய் 100 டாக்டர்களுக்கு சமம். நெல்லிக்காயை தினமும் சாப்பிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு எந்தவித மருந்துகளுமே தேவையில்லை. நான் இன்னைக்கு சொல்ல போகிறது ஒரு சிறிய பழத்தை பற்றி தாங்க. அந்த பழத்தை நம்மளுடைய பாட்டி அலமாரியில் வச்சுருப்பாங்க. நம்ம விளையாட போகும்போது இந்தா கண்ணு சாப்பிடு அப்படின்னு நம்ம கையில் கொடுப்பாங்க. நம்மளும் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே விளையாட போயிடுவோம். அந்த ஒரு சின்ன செயல் நம்மளை பல நோய்கள்ல இருந்து காப்பாத்திருக்கு. லட்சக்கணக்கில் ஹாஸ்பிட்டலுக்கு ஆகிற செலவுல இருந்து கூட அந்த ஒரு விஷயம் நம்மளை காப்பாத்திருக்கு. அதுதாங்க நம்முடைய நெல்லிக்காய். இன்றைய காலகட்டத்தில் மக்கள் மல்டிவிட்டமின் மாத்திரைகளை ஸ்நாக்ஸ் வாங்குறது மாதிரி வாங்கி சாப்பிட்றாங்க. விலை அதிகமாக இருக்கிற சப்ளிமெண்ட்ஸ் பின்னாடியும், டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ்க்கு பின்னாடியும், கொழுப்பை கரைக்கிற ஜூஸஸ்க்கு பின்னாடியுமே அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ரொம்ப எளிமையான, விலை மலிவான, பவர்ஃபுல்லான நெல்லிக்காயை தவற விட்டுட்டாங்க. இன்றைய காணொளியில் நாம் தினமும் ஏன் ஒரு நெல்லிக்காயை சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கண்கள் அகலமாக விரியும் ஆச்சரியத்தில். உங்கள் உடலுக்கு அவ்வளவு அற்புதங்கள் செய்கிற நெல்லிக்காயை பற்றி நம்ம இப்போது தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போ பட்டியலிட போகிற பல நோய்களில் இருந்து நீங்கள் எளிமையாக மருந்து மாத்திரைகள் எதுவுமே இல்லாமல் குணமாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆம்லா டெய்லி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம எந்தெந்த நோய்கள் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்குதுங்களா? சைனஸ் ப்ராப்ளம் இருக்கா? தொண்டையில் பிரச்சனை இருக்குங்களா? ரொம்ப சோர்வாக இருக்கீங்களா? எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கா? முடி அதிகமாக கொட்டுதுங்களா? இளநரை பிரச்சனை இருக்குங்களா? டயபெட்டிஸ், ஹை பிபி, கொலஸ்ட்ரால், மலச்சிக்கல், அசிடிட்டி, கேஸ்ட்ரிக் பிரச்சனைகள், கண் பார்வைத்திறன் குறைவாக இருக்கிறது, கண் எரிச்சல், பிசிஓடி பிரச்சனைகள், ஹார்மோன் பிரச்சனைகள், மன அழுத்தம், ஞாபக மறதி, பதட்டம், தோல் பிரச்சனைகள், குறைந்த வயதிலேயே வயதான தோற்றம் வர்றது, இந்த மாதிரி இத்தனை நோய்களையுமே இந்த ஒரு நெல்லிக்காய் சரி செய்யும் அப்படின்னா அது நமக்கு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் தான் இருக்கும். ஆனால் அதுதான் உண்மை. அதிக அளவில் வைட்டமின் சியோட உறைவிடமாக இந்த நெல்லிக்காய் இருக்குது. இது உங்கள் உடலில் இருக்கிற வாதம், பித்தம், கபம் இது மூன்றையுமே சமமான அளவில் பேலன்ஸ் பண்ணுது. நீங்கள் ஒரு நெல்லிக்காயை தினமும் சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுடைய குடல் சுத்தமாகும், இரத்த ஓட்டம் சீராகும், உள் உறுப்புகளில் ஏற்படுற வீக்கம் குறையும், உங்கள் கல்லீரலோட செயல்பாடு அதிகரிக்கும், உங்களுடைய ஸ்கின்ல கொலாஜன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். தினமும் ஒரு நெல்லிக்காயை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு கிடைக்கிற 5 எதிர்பாராத பலன்களை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். முதலாவதா இது முடி உதிர்வை குறைக்குதுங்க. உங்கள் முடியோட வளர்ச்சிக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குது. மக்கள் பயோட்டின் ஷாம்பு வகைகளையும் எண்ணெய் வகைகளையுமே தேடி தேடி வாங்கி உபயோகிக்கிறாங்க. ஆனால் முடி உதிர்வு அப்படிங்கிறது நம்மளுடைய உள் உடலில் இருக்கிற ஒரு பிரச்சனை. அது வெளியில் நம்ம தேய்க்கிற ஷாம்புகளாலையும் எண்ணெய்களாலும் மட்டுமே மாறாது. உங்களுடைய ஹேர் ஃபாலிக்கிள்ஸை இந்த நெல்லிக்காய் உறுதியாக்குது, நரைமுடியை குறைக்குது. முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்க 4 மாதங்கள் தொடர்ந்து இந்த நெல்லிக்காயை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னாவே 60% அளவு உங்களுடைய முடி உதிர்வு குறையும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இது வயிற்று கொழுப்பை அற்புதமாக கரைக்குது, உங்களுடைய கல்லீரலை சுத்தமாக வச்சுக்குது. நெல்லிக்காயை தினமும் நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா அது உங்களுடைய கல்லீரலில் இருக்கிற நச்சுத்தன்மையை வெளியேற்றுது. நீங்கள் சாப்பிட்ற உணவை சக்தியாக மாற்றுற அந்த செயல்பாட்டை அது அதிகரிக்குது. இது இயற்கையாகவே உங்களுடைய பிளட் சுகர் லெவல்ஸை கண்ட்ரோலில் வைக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையையும் அசிடிட்டி பிரச்சனையும் இது சரி செய்யுது. நெல்லிக்காயை தினமும் சாப்பிடும்போது உங்களுடைய குடல் நல்ல விதத்தில் செயல்படுறதுனால அதில் இருக்கிற நச்சுத்தன்மை கொண்ட கழிவுகள் எல்லாமே வெளியேறுது. அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு நெல்லிக்காயை நல்லா துருவிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவு தேனை கலந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா 10 நாட்கள்லேயே உங்களுக்கு அசிடிட்டி பிரச்சனையும் இருக்காது, கேஸ்ட்ரிக் பிரச்சனையும் இருக்காது. அடுத்ததாக நெல்லிக்காய் கண் பார்வையை சீராக்குது, கேட்ராக்ட் பிரச்சனை உங்களுக்கு வராமல் இது தடுக்குது.
நெல்லிக்காயில் இருக்கிற வைட்டமின் சியும் அதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் உங்களுடைய கண்களை வறட்சியாக ஆக்காம ஈரத்தன்மையோட பாதுகாக்குது. வயதானவர்கள், மாணவர்கள், கம்ப்யூட்டரில் அதிக நேரம் வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு இல்லைங்களா, அது கூட ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தால் இந்த கண் வறட்சி பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். இந்த நெல்லிக்காய் உங்களுக்கு வயதான தோற்றம் வராமல் அதை தள்ளி வைக்குது. உங்கள் முகத்தில் சுருக்கங்கள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் ரொம்ப உதவியாக இருக்குது. உங்கள் நகங்கள் உறுதியாக இருக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய தசைகள் எல்லாமே இறுக்கமாக்குது. முகத்தில் தேய்க்கிறதுக்கு ரொம்ப விலை அதிகமான க்ரீம்கள் எதுவுமே தேவையில்லைங்க. இந்த ஒரு நெல்லிக்காயே உங்களுக்கு போதும். இதுதான் உங்களுக்கு ஒரிஜினலான ஆன்டி ஏஜிங் கேப்சியூல். எந்தெந்த விதத்துலலாம் இந்த நெல்லிக்காயை நம்ம தினமும் சாப்பிடலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெல்லிக்காயை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதில் சிறிதளவு பிங்க் சால்ட் இருக்குது இல்லைங்களா, அதை தூவி கூட சாப்பிடலாம். சுத்தமான ஆம்லா ஜூஸ் கடைகளில் கிடைக்குதுங்க. அதை நீங்கள் வாங்கிட்டு ஒரு 30 ml அளவு அதை எடுத்துட்டு 1 டம்ளர் தண்ணீரில் கலக்கியும் குடிக்கலாம். நெல்லிக்காய் மிட்டாய்களாகவும் இப்போ கிடைக்குது. அதை வாங்கி கூட உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். நெல்லிக்காய் பவுடர் கிடைக்குதுங்க. அது கூட நீங்கள் நெய் கலந்து சாப்பிடலாம். இது கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போதுமே நெல்லிக்காயை கண்ணாடி ஜாடிகளில் போட்டு வைங்க. அப்படி இல்லைன்னா பீங்கான் ஜாடிகளில் போட்டு வைங்க. அதை நீங்கள் பாத்திரங்களில், அலுமினியம், ஸ்டீல் பாத்திரங்கள் அதிலெல்லாம் போட்டு வைக்கக்கூடாது. என்னென்ன நோய்கள் இருக்கிறவங்க என்னென்ன விதத்தில் இந்த நெல்லிக்காயை எடுத்துக்கிட்டாங்கன்னா சீக்கிரமாக குணமாகலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். டயபெட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த நெல்லிக்காய் ஜூஸோட ஒரு சிறிய சிட்டிகை அளவு லவங்க பொடி இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகரிக்கும். பிசிஓஎஸ், ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் நெல்லிக்காய் பொடியோடு சேர்த்து வெந்தய நீரையும் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஹார்மோன் குறைபாடுகள் சரியாகும். பொடுகு, முடி உதிர்வு இந்த பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் நெல்லிக்காயோட கருவேப்பிலையும் சேர்த்து அதை கொதிக்க வச்சு அதோட டிகாஷன் இருக்கு இல்லைங்களா, அதை வடிகட்டி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய முடி உதிர்வு பிரச்சனையும் இந்த பொடுகு பிரச்சனையும் சரியாகும். கல்லீரலில் பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நெல்லிக்காய் பொடியோட ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூளும் நீங்கள் கலந்துட்டு அதில் வெதுவெதுப்பான நீர் கலந்து குடிச்சிங்கன்னா உங்களுடைய கல்லீரல் சுத்தமாகும். உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்துச்சுன்னா நெல்லிக்காவை தினமும் நீங்கள் அப்படியே சாப்பிடுங்க. அது கூடவே கொஞ்சம் துளசி இலைகளையும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நம்முடைய சிறு வயதில் நமக்கெல்லாம் வைட்டமின் மாத்திரைகள் யாரும் கொடுக்கலங்க. அதுக்கு பதிலாக சத்துள்ள பழங்கள் கொடுத்தாங்க, காய்கறிகளை நிறைய உணவில் சேர்த்து நமக்கு சமைச்சு கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறைய வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் கிடைக்குது. உடல் ஆரோக்கியத்திற்கு மாத்திரைகளை தான் அதிகமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு நிலை இப்போ இருக்குது. நீங்கள் 10 மருந்துகள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அந்த இடத்துல இந்த ஒரு அற்புதமான நம்ம மறந்து போன இந்த நெல்லிக்காயை சாப்பிட்டு வந்தாலே போதும். இப்போ நான் சொன்ன எந்த நோயாக இருந்தாலும் இந்த ஒரு நெல்லிக்காய் அதை குணமாக்கும். ஒரு நெல்லிக்காய் 100 டாக்டர்களுக்கு சமம்னு சொன்னேன் இல்லைங்களா, அது எவ்வளவு உண்மை அப்படிங்கிறத நீங்கள் தினமும் நெல்லிக்காயை சாப்பிடும்போது தெரிஞ்சுப்பீங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய அன்பானவர்களுக்கோ, நண்பர்களுக்கோ, இல்லை உறவினர்களுக்கோ அசிடிட்டி, முடி கொட்டுற பிரச்சனை, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். இது போலவே உங்களை நீங்களே ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய அவசியமான தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நெல்லிக்காயோட சிறப்புகள் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி பூண்டோட அற்புதமான சிறப்புகள் பற்றி நான் ஒரு காணொலி அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேங்க. அதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். நீங்கள் எப்போதுமே வலிமையோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவும் இல்லாமையும் இருக்கணும். நன்றி.